கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம் தேவன் நமக்கு கொடுத்த தேவ வார்த்தையானது பிலிப்பியர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 8வது வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்ட மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர்களையே தம்மை தாமே தாழ்த்தினார். இங்க கர்த்தர் அவருடைய மரணத்தை குறித்து நம்மோடு பேசியிருக்கின்றார். மரண தருவாயிலும் தாழ்மையோடு இருந்தார் என்று. அவர் மனிதனாக பிறந்து மனிதனுக்குரிய அநேக சகல பாடுகளையும் சகித்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் மூலமாக நம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கின்றோம். அது மட்டுமல்ல, பாவம், சாபம், நோய், பயம், மரண கட்டுகள் இருந்த விடுதலையும் பெறுகின்றோம். இன்று நாம் நிற்பதும் அவருடைய கிருபையினால் என்றால், அவர் மரணத்தின் மூலம் ஜெயத்தை பெற்றதனாலே தான் நாம் இங்கு நிற்கின்றோம். காலத்தை மிகவும் பிரயோஜனமாக்கி கொள்ள வேண்டும். நம் வேதத்தில் வாசிக்கின்றோம், காலத்தை நீங்கள் நிதானிக்கிறீர்கள், நான் வரப்போகிறதையும் நிதானித்து கொள்ளுங்கள் என்று. அப்படியானால் நம் காலத்தை எவ்வளவு பிரயோஜனமாக்கி கொள்ளணுமோ அவ்வளவும் பிரயோஜனமாக்கி கொள்ள வேண்டும். இயேசுவிடத்தில் முடிந்தவரை அநேக ஆத்துமாக்களை கொண்டு இயேசுவிடம் சேர்க்க வேண்டும். அவர் சிந்தப்பட்ட இரத்தம் அநேகருக்கும் எல்லோருக்கும் தான் என்று அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஆண்டவரே, நான் இவர்களோட பேச போகிறேன், இவர்களின் இருதயத்தை திறந்த அருளும் என்று நம் ஜெபம் பண்ணி கொண்டு பேசும்போது கட்டாயம் அவர்களுடைய எப்பேற்பட்ட கடினமான இருதயமும் திறக்கப்படும். அவர் வார்த்தைகள் அவர்களின் இருதயத்தின் ஆழத்தில் நுழைக்கப்படும், கிழிக்கப்படும். அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை, எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் இருளில் இருந்தாலும் அவர்கள் அன்று விடுதலை ஆவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ நம் முயற்சி செய்ய வேண்டும். நம் பிரதான மேய்ப்பரிடம் ஆடுகளை கொண்டு வருகின்ற பொறுப்பு நம்மிடம் உள்ளது. அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நம் மாத்திரம் கர்த்தரை அறிந்தோம், நாம் தொழுகிறோம், நாம் அவரிடம் ஜெபிக்கின்றோம் என்று தனக்குரிய நன்மைகளை மாத்திரம் நாம் கொண்டு இல்லாமல் அவரை போல பிறருக்காக வாழ வேண்டும். அவரை போல பிறருக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும். அற்புதங்களின் செய்கின்றதுக்கான அந்த வரங்களை நம்மளுக்கு தந்திருக்கின்றார். சில தாளங்களை நம்மளுக்கு தந்திருக்கின்றார். அவற்றை தூங்க விடாமல் நம் தான் எப்போதும் அவற்றை ஜெபத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிச்சு கொண்டே இருக்கும்போது அதற்கான கிருகை, அதற்கான பலன் பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியானால் ஒவ்வொரு வசனத்தையும் நாம் போதிக்கும் போது உதட்டினிலிருந்து மாத்திரம் போதிக்க கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் இருதயத்திலிருந்து போதிக்கப்படும். ஒரு வசனத்தை கை கொள்ளாமல் போதிக்க முடியாது. அநேகருடைய பிரசங்கம் ஆகட்டும், வேத வசனமாகட்டும், எல்லோரிலும் கிரிகை செய்கிறதா? அது என்றால் அரிதாதா இருக்கும். ஏனால் கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை தான் அவர்களை கிருகை செய்யும். உதட்டின் அல்ல, இருதயத்திலிருந்து பேசக்கூடிய, இருதயத்திலிருந்து எழும்பக்கூடிய வார்த்தைகள் தான் மனிதர்களில் இருதயத்தில் கிருகை செய்யும். தேவ வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று அப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ளுவோம். ஆவியானவர் சில நேரங்களில் எனக்கு கட்டளை விடுவார், போ, இந்த ஜனத்துக்கு போய் நீ என் சுவிசேஷத்தை சொல். அவர்கள் இந்த குழப்பத்தில் இருக்கிறார்கள், இந்த பாடுகளில் இருக்கிறார்கள், அவர்களிடம் நீ போய் சொல். அவர்கள் கட்டாயம் கேட்பார்கள் என்றால் நான் தவறாமல் அதை செய்து விடுவேன். ஏனால் ஆவியானவர் ஆளுகை இருக்கும் போதே நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக, காதுள்ளவன் கேட்க கடவான் என்ற வாக்கின்படி நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவர் எடுத்து நம்மளை பயன்படுத்துகிறதுக்கு அவருக்கு லெகுவாக இருக்கும். இன்று நம் கடினத்தனத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் மன்னிப்பை கேட்டு அவரின் மரணத்தை நாம் நினைவு கூர்ந்த பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, உங்கள் மரணத்தின் நிமித்தமாக கிடைத்த வெற்றியை அநேகரும் கொண்டாடப்பட வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் சிந்தப்பட்ட ரத்தம் அநேகருக்கென்று உணரப்படணும். ஆண்டவரே, மனிதர்களுடைய இருதயங்களை திறந்த அருளுங்கள். ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை, இருளிலிருந்து விடுதலை நீங்க தாரும். ஆண்டவரே, நீர் இறங்கி ஒரு இடத்தில் கிருகை செய்யும்போது கட்டாயம் அந்த இருதயம் அசைக்கப்படும், அங்க அற்புதம் நடக்கும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சீஷர்களாக, உம்முடைய அப்போஸ்தலர்களாக எங்களை நீங்கள் எழுப்பி பயன்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் இயேசுவிற்கு மாத்திரம் வழியை கொடுக்கும்படியாக, சத்ருவான சாத்தானுக்கு வழியை கூடாதபடிக்கு என் கர்த்தர் நீங்க முழுக்க எங்களை நீங்கள் நிரம்பி எங்களை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி, இந்த வேத வசனத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அப்படியாக எங்கள் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.